நாம் கண்களை மூடி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக அவருடைய கிருபையை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசும் சுவாமி. மென்மையான ஆவியானவராக நீர் எங்களுக்கு காரியங்களை விளக்கும் சுவாமி. ஆண்டவரே, இதை நாங்கள் உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாக இதை கேட்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மீதான வேலை உடைய கருத்தருகிறேன். இயேசு நமக்கு கேட்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நான்லாம் நைட்டு தூங்கவே இல்லை. அண்ணன் எனக்கு காலையில் மெசேஜ்ன்ட்டாங்க. எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி, அப்பா காலைல எழுப்பி விட்டுருங்கன்ட்டேன். எங்கள் அப்பா காலைல அடிச்சிருக்காங்க. நான் ஏதோ அலாரம்னு கட் பண்ணி விட்டேன். இல்லையா? அவ்வளோ நேரம் தூங்கலை, அப்போ தூங்கிட்டேன். இருந்தாலும் சரியான நேரத்திலே உங்களோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்து தயவுக்கு நான் செலுத்துகிறேன். இன்றைக்கி உங்களோட பேசக்கூடிய வார்த்தை போன வாரத்தில் இங்கே வந்திருக்கும் பொழுது அருமையான அண்ணன் செய்தி கொடுக்கும் பொழுது சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதை படிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு அதை விட்டுட்டு வேறு எங்கேயுமே போக முடியலை. ஸோ அதுவே தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நான் அதை தியானிக்கிறதுக்கு கிருபை செய்தார். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இது நம்ம கேம்பஸில் இருக்கவங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தி. அல்லேலூயா. ஒரு திடீர்னு ஒரு யுத்தம், ரெண்டு ராஜாக்கள் இணைந்து போகிறாங்க. ஒரு ராஜா சும்மா டீ குடிக்க போயிருக்காரு. அதில் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது. அவர் வந்த உடனே ஆடு இதெல்லாம் மட்டன் சாப்பாடு, சரியா, நல்ல விருந்து எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ராஜா கேட்டிருக்காரு, என் கூட வரியா? உன்கிட்ட தான் சேனைகள் நிறையா இருக்குது, உன்னுடைய சேனைகள் ரொம்ப ஸ்ட்ராங், நீ வந்தால் நல்லா இருக்கணுன்னே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்குள்ளே தான் அப்படின்ட்டான். நம்ம அடிக்கடி இப்படி பண்ணுவோம்ல, நம்ம யாராவது புகழ்ந்து சொல்லிட்டா நம்மளை கையிலே பிடிக்க முடியாதுல்ல, அப்படி தானே, லேசாக சொன்னால் போதும். அந்த மாதிரி ரெண்டு பேரும் போயிட்டாங்க. யுத்தத்துக்கு போன உடனே அங்கே என்ன பண்ணுறான்னா, இவனை கூப்பிட்டான்ல ஒரு ராஜா, இப்போ வாப்பா யுத்தத்துக்கு போவோன்னு சொல்லி. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும், கூடயே நின்றுருக்கணும்ல. அவன் போன மாத்திரத்திலே அவனுடைய ராஜ வஸ்திரத்தெல்லாம் கலத்திட்டு அவன்கிட்ட என்ன சொன்னான்னா, நான் உள்ளே போய் சண்டைக்கு போகிறேன், அதாவது அவங்களோட ஒன்றா நான் கலக்க போகிறேன் அப்படிங்கிறான். இவன் என்னத்தை சொல்ல முடியும்? சரின்ட்டு இவன் நிற்கிறான். எங்கே நிற்கிறான்? ரதத்தில் நிற்கிறான். இவன் ராஜவஸ்திரம் தரித்து நிற்கிறான். அங்கே போனால் அங்கே உள்ள ராஜா, நாட்டுடைய ராஜா சொல்லிட்டாரு, 32 பேரை கூப்பிட்டு, அதுவும் நல்ல பராக்கிரமசாலிகளான 32 பேரை கூப்பிட்டு, நம்ம டார்கெட் யார்? ராஜா மட்டும்தான், கிளம்பி போய் வேறு யாரையும் தொடாது, நேராக ராஜாவை அட்டாக் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்துடுங்க. யாராவது நம்மளை உசுப்பேற்றி விடும்போது நான் 40 வேணும்னு அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு போன வாரம் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் 40 வேணும்னு சொல்லும்போது, ஆண்டவரே எனக்கு அட்லீஸ்ட் ஒரு வேணாவது பிடிச்சிடணும்னு தோணுச்சுது. அல்லேலூயா. அது ரியலிஸ்டிக் பிக்சர் இல்லை. நான் 40 வேணும்னு நினச்சிருந்தா, அல்லேலூயா, ரைட். அப்போ பாருங்கள், அவனை நோக்கி வரும்பொழுது இவனுக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. அதில் ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு அதிகாரம். அதில் இவன் என்ன பண்ணுறான், பதற ஆரம்பிக்கிறான். இவன் பின்னாடி 10 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எத்தனை இராணுவ வீரர்கள் இருக்காங்க, எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இருந்த போதிலும் அவனுக்கு என்ன வருது? பதட்டம் வருது. அந்த பதட்டத்தில் அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரே அப்படிங்கிறான். இல்லையா? ஆண்டவர் இவனை நேசித்ததுனால அவனை என்ன பண்ணுறாரு? திரும்பி வர பண்ணுறாரு, காத்துறார். இது யார்? இந்த 2 ராஜாக்கள் யார்? வெரி குட், சூப்பர். நீங்கள் யாருங்க, கலக்கிடுவீங்க. யோசபாத் ஒன்று, இன்னொன்று அந்த உள்ளே போனது யார்? ஆஹா, வெரி குட். நல்லா கவனிங்க. நம்ம இன்னைக்கு தியானிக்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட வசனம் 2 ராஜாக்கள்
16வது அதிகாரம் 8வது வசனம். 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 8வது வசனம். யாராவது வாசிங்க பார்ப்போம். நானே வஸ்திரவா இல்லை, 2 நாளாகமம். நான் ராஜாக்கள் சொல்லிட்டனோ, சரி. 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 8வது வசனம். நானே வாசிக்கிறேன். மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாக இருந்தார்கள் அல்லவா. நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தார். இல்லையா? கர்த்தரை சார்ந்து நாம் இருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராஜா வந்து ஆசா. இந்த ஆசா ராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாருங்களேன். இவருக்கு வந்து 39வது வருஷத்தில், அவர் அரசாண்ட 39வது வருஷத்தில் காலில் என்ன வந்துடுது? புண்ணு வந்துடுது. ஒரு கொடிய புண்ணு, அதுக்கு மருந்தே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புண் வந்திருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் அப்படின்ட்டு இருக்கு. சரியா? அப்போது ஆசா வந்து ஆண்டவருக்கு பிரியமான முறையில் நடக்கலை. அவனுக்கு சில வார்னிங்கெல்லாம் கிடைக்குது. கர்த்தரை நீ சார்ந்திருந்தாயானால் அப்படின்லாம் கிடைக்குது. பட் அது யார் ஃபாலோ பண்ணுறான்னு பாருங்கள். யோசபாத், அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி அவன் என்ன பண்ணுறான்? அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறான். முதல்ல என்ன பண்ணுறான்? அந்த யூதா தேசத்தில் இருக்கக்கூடிய, பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த பாகால்கள், விக்கிரகங்களை என்ன பண்ணுறான்? அழித்து போடுறான். கம்ப்ளீட்டாக அழிக்கிறான். இதோ 1-2 இடத்துல விட்டு வைக்கிறதுலாம் இல்லை, கம்ப்ளீட்டாக அழிக்கிறான். அதற்கு பிற்பாடு என்ன பண்ணுறான்? அதோடு அவன் நிறுத்தலை. தன்னுடைய லேவியர்களையும் ஆசாரியர்களையும் தேர்ந்தெடுத்து அந்த தேசத்தில் ஒவ்வொரு இடங்களில் போய் என்ன பண்ணுறான்? அந்த மக்களுக்கு உபதேசம் பண்ணுறான். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், இப்படி இவன் பண்ணுறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினாராம். இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க? இவன் காணிக்கை கேட்கல. மக்கள் என்ன பண்ணுறாங்க? காணிக்கையை கொண்டு வந்து அவனுக்கு கொட்டுறாங்க. அவனுக்கு என்னவாகுது? ஐஸ்வர்யம் வந்து என்னவாகுது? மிகுதியாகுது. இப்படியே பார்த்துட்டு வரும் பொழுது அவனுடைய இராணுவத்தை பற்றி அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 3 லட்சம், 2 லட்சம், 2,80,000, ஓவரால் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் அவனுக்கு என்ன ஆகிறாங்க? ஒரு இராணுவம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய இராணுவமாக மாறுகிறது. சரியா? அவனுடைய செய்தி எல்லா பக்கமும் பரவுது. இதோட ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா பாருங்கள், அவனுக்கு கிடைச்ச, இவன் ஒரு இடத்துக்கு போகிறான்ல, ஜெயிக்கிறான். அங்கே போய் அவனுக்கு எடுக்கக்கூடிய பொண்ணு பொருளை சேர்த்து வைக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்? அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணுறான்? நம்ம என்ன பண்ணோம்? லாக்கரில் போய் வைப்போம். இவன் என்ன பண்ணுறான்? பேங்க்கையே கட்டுறான். அல்லையா? ஒரு பேங்க்கே என்ன பண்ணுறான்? உருவாக்குறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் நல்ல ஆசீர்வாதம் தாங்கன்னு தான் நம்ம கேட்டிருப்போம். பேங்க்கை தரோன்னு கேட்டிருப்போம்மா, பேங்க்கே கொடுங்கன்னு கேட்டிருப்போமா. நம்ம பேங்க்கில் போய் ஆலோசி எடுப்போம். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். 12வது வசனம். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் என்ன பண்ணுறான்? ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை நாம் சார்ந்து நேசித்து அவரோடு நம்ம இருக்கும் பொழுது நமக்கு இதெல்லாம், அது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கணும். அவன் ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு காணிக்க வேணும்னு ஜெபம் பண்ணியிருக்கானா? இல்லை. அப்படி தானே? அவன் ஆண்டவரை என்ன பண்ணுறான்? சார்ந்த ஆண்டவரை பிடிச்சிக்கிடுறான். ஆண்டவர் அவனை பிடித்து கொள்றதுக்கு அவன் என்ன பண்ணுறான்? எல்லா காரியத்துலேயும் அதுக்கான காரியத்தை அவன் விட்டு கொடுக்குறான். அல்லேலூயா. இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறான்? சரி, ஒரு நாள் நம்முடைய சம்மந்தி இருக்காப்புல, யார்? ஆகாப், அவரை போய் பார்த்துட்டு வருவோம், அவரோட சம்பந்தம் கலந்துன்னு இருக்கு. அங்கே போயிருக்கிற நேரத்தில் தான் அவன் என்ன சொல்கிறான்? இந்த மாதிரி கீலேயாத்தில் உள்ள ராமோத் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்படி அவனை ஏவினானான். இவனுக்கு விருப்பம் இல்லை, அவன் என்ன பண்ணுறான்? இவனை ஏவுறான். இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யோசபாத் வந்து எப்போவுமே ஆண்டவர்கிட்ட கேட்காம, கன்ஃபார்ம் பண்ணாமல் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டான். அல்லேலூயா. அவன்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குணாதிசயங்கள்
நம்மக்கிட்ட வந்துட்டு அப்படின்னா நம்ம நிச்சயமாகவே எப்படி ஆயிடுவோம், மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு நேராக நம்ம மாற முடியும். இப்போ பாருங்கள், ஆகாப் ராஜா என்ன சொல்கிறான், வாங்க அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறான், இருங்க போவோம் அப்படிங்கிறான். அந்த இருங்கங்கிற இடத்துல என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போவோங்கிறான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, 400 தீர்க்கதரிசிகள் அங்கே என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, உங்களுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவனுக்கு மட்டும் என்ன பண்ணலை, நம்பிக்கை வரல இல்லையா. இன்னும் தீர்க்கமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ராஜாட்ட கேட்குறான். ராஜா, வேறு ஏதாவது தீர்க்கதரிசிகள் இங்கே இருக்காங்களா, இங்கே மொத்தமே கேம்பஸில் 400 பேர் தானா, வேறு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, எப்பா ஒரே ஒருத்தர் இருக்கான், ஆனால் அவன் வேண்டாம். அவனை கூப்பிட்டாலே என்ன சொல்லுவான், எனக்கு எதிராகவே சொல்லுவான். என் நாட்டில் இருக்கான், என்னுடைய நாட்டிலே இருக்கிறான், நான் தான் ராஜ்யபாரம் பண்ணுறேன். நேரத்திலும் நன்றியா துதிப்பேன். இந்த பாட்டை ஆரம்பித்தது யாரு, இந்த சைடு ஒரு அக்கா தான் ஆரம்பித்தாங்க. யார், நீங்கள் வெரி குட். எனக்கெல்லாம் அப்படி புல்லரிச்சிட்டு கரண்ட் போயிருக்கு இல்லை, எனக்கெல்லாம் சுதந்துட்டு சே இப்படி போயிட்ட பழி வாங்கிட்டேன்னு சொல்லும்போது நீங்கள் பாடும்போது பரவாயில்ல. எந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை சொல்லுங்க அல்லேலூயா. வெரி குட். நம்ம இப்போ வந்து கிளைமேக்ஸில் இருக்கோம். 1,20,000 முதல்ல அண்ணன் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நெருங்க நெருங்க என்னவாகுது, ஏதோ ஒரு பயம் இருக்குது. நான்லாம் நியூ கம்மர், புது பேட்ஸ்மேன், இப்போ தான் வந்திருக்கேன். களன்னா என்னன்னே தெரியாது, எய்த் டீம் யாருன்னே தெரியாது. சும்மா என்னை இறக்கி விட்டாங்கன்னு வைங்களேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீங்கள்லாம் கிட்டத்தட்ட 25 வருஷமாக ரிட்டையர்ட் ஆகாமலே இருக்கக்கூடிய நல்ல அனுபவம் வாய்ந்த வீரர்கள். இப்போ நேரத்தெல்லாம் அண்ணன் மெசேஜ் கொடுக்கும்போது அப்படியே வெடிக்குது. இந்த சரவடி அப்படியே இங்கேருந்து அப்படி வரிசையாக வச்சு விட்டு 500 சரம் அப்படிலாம் கிடையாது, நேரம் 5000. நான் முடித்த உடனே எஸ்ராஜன், என்னன்னே அண்ணன் இப்படி வெடி வெடின்னு அடிக்காங்க, அல்லேலூயா சொல்லலாமா வேண்டாமானே. எனக்கு அது நான்லாம் முதல்ல ரொம்ப ஆர்வத்தில் இருக்க பார்த்துடுங்க. உங்கள் கேம்பஸ்க்கு வந்தாலே, சாரி நம்ம கேம்பஸ்க்கு வந்தாலே என்ன ஆயிடுது, நமக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்துடுது. வேறு ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருக்கோன்னு தோணுது. நம்ம அல்லேலூயான்னு நான் முதல்ல எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு தான் தெரியுது, ஒவ்வொரு அல்லேலூயாலையும் ஒவ்வொரு பாம் அண்ணன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா சொன்னவன் செத்தான் அப்படிங்கிற மாதிரியே போச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்காங்களேன்னு யோசிச்சு, அதுக்கு பிறகு நான் வாழ்க்கையிலேயே அல்லேலூயா சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இதாகி கடைசியில் அண்ணன் கட்டாயப்படுத்துகிறார், சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகு முன்னாடி ஒரு அண்ணன் அது அந்த அண்ணனை கூட ஒரு குத்தி விட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியாமல் அண்ணன் வேறு அல்லேலூயா ஃபுல் ஃபார்மில் இருக்கார். பிறகு தான் சரி சொல்லிடுவோம் அல்லேலூயா அப்படின்ட்டு, நல்ல வேளை யாரும் பார்க்கலல்ல அப்படிங்கிற மாதிரியே நான் இருந்துக்கிட்டேன். அதனால் நீங்கள் எல்லாருமே களத்தில் நின்று உங்களுக்கு களப்பணியாளர்கள் இல்லை. நான் இனிதான் அது இந்த கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பார்த்து என்ன பண்ணணும், கற்றுக்கிடணும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் ரிசல்ட் எத்தனை நாளில், 3 நாளில் இல்லை, முழுசாக 3 நாள் ரிசல்ட்டு. ஆல்ரெடி அங்கே கிரவுண்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நேற்று ஃபோன் பண்ணும்போது ஒரு சில தம்பி நான் விருதுநகர் வந்துட்டேங்க, ஆனால் நான் திருச்சியில் இருக்கேனே அப்படிங்காப்புல. அப்போ அந்தளவுக்கு இப்போ என்ன ஆயத்த பணிகள் நடக்குது. நம்ம ஜெபிக்கிறோம், 5 நேரம் ஜெபிக்கிறீங்க நீங்கள், ரொம்ப ஆச்சரியமான விஷயம்.
எத்தனை பேருக்கு 1,20,000க்கு மேலே வந்துடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது? அல்லையா சொல்லுங்க, அல்லையா? ஆனால் எனக்கு இப்போ நம்பிக்கை வந்து, நேற்று அண்ணன் பேசினோடனே வர்றது 40,000னாலும் நமக்கு பார்க்குறதுக்கு 1,00,000 மாதிரியே தெரியும் அப்படின்னாங்களா. ஒன்று ஓஹோ இப்படி வேற நம்ம மைண்டில் வச்சுக்கிடலாமா அப்படின்னு சொல்லி தோணுச்சுது. ஆனால் அப்படி இல்லை, கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, வருவாங்கல்ல. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த கேம்ப் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு நேற்றுக்கு தெரிஞ்சுது. ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. நான் தூத்துக்குடியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போது என்னுடைய நண்பர் மனோஜ் வந்துட்டார். அவர் திருநெல்வேலியில் எனக்காக வெயிட் பண்ணுறார் எங்கள் வீட்டில். அப்போ நான் அவரை பார்க்கணுமே கொஞ்சம் வண்டியில் வேகமாக வந்துகிட்டே இருக்கிறேன். பட் என்னுடைய வண்டி என்ன வேகமாக போனாலும் அது பாட்டு அந்த ஸ்பீடு தான் போகும். அதனால் நான் போகிற வேகம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு மதர் தெரசா இன்ஜினியரிங் காலேஜ் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க. பட் எனக்கு அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்னன்னு தெரியலை. நெருங்க தான் தெரியுது 2 வாலிபர்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 22லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கும். கால் துடிக்குது. ஒருத்தனுக்கு கால் துடிக்கவே இல்லை, ஒருத்தனுக்கு கால் துடிச்சிட்ருக்கு. எனக்கு நான் இப்போ தான் ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து மீண்டு வந்திருக்கனால எனக்கு ரொம்ப அலர்ஜி. ஆக்சிடெண்ட்னால எனக்கு கை கால்லாம் இதாயிரும். அந்த இம்பேக்ட் ரொம்ப நேரம் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தூரமாக போயிட்டு ஒரு அண்ணன்ட்ட கேட்குறேன், என்னாச்சு அங்கே அந்த 2 தம்பிமார்கள் இருக்காங்களா, என்னாச்சு, எதோட முட்டினாங்க? ஆனால் அங்கே எந்த ஒரு லாரி பஸ் எதுவும் இல்லை, இந்த பசங்க மட்டும்தான் இருக்காங்க. ரோடு ரொம்ப காலியாக இருக்குது, கீழே விழுந்து கிடக்காங்க, எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அப்போ அவர் சொல்ல, தம்பி அவன் வேகமாகவே அவனே விழுந்துட்டான் தம்பி அப்படிங்கிற. நல்லா யோசித்து பாருங்க, விபத்து நேரிடுவதற்கு எதிர்த்தாப்பில் ஒன்று வரணுங்கிறதே இல்லை, நீங்களே போய் விழுந்து அது உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிற அளவுக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. நான் அதுக்கப்புறம் அப்படி கடந்து வர ஒரு 10 பேர்கிட்டையாவது பேசியிருப்பேன். எனக்கு மனசு கேட்கவே இல்லை. ஏன் இப்படி வண்டி ஓட்டுறாங்க? வண்டியில் போயிட்டே இருக்கும்போது பக்கத்தில் வண்டியில் வருவாங்கள்ல, அவங்கள்ட்ட கேட்பேன், ஆனால் அந்த பார்த்தீங்களா என்னாச்சு, உயிரோடு இருக்காங்களா, பொழைச்சிட்டாங்களா, ஆம்புலன்ஸ் வந்ததா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் நான் இந்த அண்ணன்ட்ட சொல்லிட்டு போகிறேன், இந்த டோல்கேட்டில் ஒரு ஆம்புலன்ஸை விட்டுருந்தா நீங்கள் அந்த பையனை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்ட்டு என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் நான் வந்துட்டு சொல்கிறேன். நேற்று தினத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த விபத்துகள் ஏற்படாமல் இருக்கணும் ஜெபம் பண்ணும் பொழுது தான் ஆண்டவர் எனக்குள்ளே அதை காட்டுறாரு. இன்றைக்கி அந்த 2 பேரும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது. அம்மாவா இல்லையா? அப்போ எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கூடுகை இல்லை. ஒருவேளை அந்த ஆத்துமா ஆண்டவரிடம் போய் சேராமல் இருந்தால் இல்லை, அதுக்கான அந்த விலை கிரயத்தை யார் கொடுக்க போகிறோம்? நம்ம தான் அதுக்கு என்னது பொறுப்பாளர்கள் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ அந்த மிகாயா வரான், அவனை கூடுறதுக்கு ஒருத்தன் போகிறான், ஃப்ரெண்டு சிதேக்கியான்னு ஒருத்தனை அனுப்பிவிட்றாங்க. அவன் வரும்போது சொல்கிறான், மாப்பிள்ளை உள்ளே இருக்க 400 பேரும் என்ன சொல்லிட்டாங்க, போனால் வெற்றின்ட்டாங்க, உங்களுக்கு தான்ட்டாங்க, நீயும் என்ன பண்ணிடு, அதையே சொல்லிடு. 2 ராஜா இருக்காங்க, ஒரு ராஜா இருந்தாலே அவங்கள நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ 2 ராஜா இருக்காங்க, வான்ட்ட கேட்டுட்டு தான் போகணுன்னு இருக்காங்க, அதனால பார்த்துக்கோ. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அப்படியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, ஆண்டவர் என்ன சொல்கிறார், சேனைகள் தேவன் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு வர்றான். போகலாங்கிறான். போகலான்னு சொன்ன உடனே யாருக்கு டவுட்டு? யோசபாத்துக்கு. உண்மையிலே போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், இஸ்ரவேலுக்கு ஒரு மெய்ப்பன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதில் நீங்கள் போனீங்கன்னா போகாமல் இருக்கிறதே நல்லது, இங்கே இருங்கன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் தான் ஆகாப் சொல்கிறான், நான் இதுக்குத்தான் நான் இவனை என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறான். சரியா? அங்கே கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி மிகாயாவை இந்த யார் செவுட்டில் அடிக்கிறா, சிதேக்கியாவில் செவுட்டில் அடிக்கிறான். 400 தீர்க்கதரிசிகள் முன்னாடி நம்ம ஒரு வேலை பார்க்கும்போது அதே வேலையில் இருக்கிறவங்க முன்னாடி நம்மளை அவமானப்படுத்தினா எவ்வளோ அவமானமாக இருக்கும்ல. அங்கேயே தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, இவனும் தீர்க்கதரிசி, அவங்க முன்னாடி இவனை செவுட்டில் அடிக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீ ஒளிஞ்சிருந்து இதை பார்ப்ப அப்படிங்கிறான். அதுக்கு பிறகு உண்மையிலே ராஜா வந்துட்டார்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய வைராக்கியத்தை பாருங்கள். அவனை தண்டனை கிடைக்குங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணுறான், வைராக்கியமாக ஆண்டவரை பற்றி கொள்கிறான். 3 நபர்களை நாம் படித்து கொண்டே வருகிறோம். ஒன்று யோசபாத், இன்னொன்று ஆகாப், இன்னொன்று மிகாயா.
இந்த ஆகாப் வந்து ஆண்டவருக்கு விரோதமாக நிறைய காரியத்தை பண்ணி அது ஆண்டவருடைய சமூகத்தை எட்டுச்சுது. அப்போ பொய்யின் ஆவி ஆண்டவர்கிட்ட போகுது, ஆண்டவர்கிட்ட போய் கேட்குது, நான் இப்படி பொய் சொல்லட்டா? அப்போ பொய் சொன்னால் தானே அவன் போவான், அப்போ தானே அவன் மறிப்பான் அப்படிங்கிறத அது சொல்லுது. அப்போது ஆண்டவர் வந்து அதுக்கு என்ன பண்ணுறாரு? பெர்மிஷன் கிராண்டடுங்கிறாரு. அந்த பொய்யின் ஆவி தான் என்ன பண்ணுது? இந்த 400 பேருடைய வாயிலையும் வந்து என்ன பண்ணுது? சொல்லுது இல்லை, ஆணித்தரமாக சொல்லுது. நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் நம்ம வந்து வேதத்தை விட்டு மனிதர்களை நாடுகிறோம். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் அந்த இடத்துல உணர்த்தினதை தான். ஒருவேளை நீ வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் ஏன்ட்ட கேட்காம நீ ஒருவேளை தீர்க்கதரிசி நம்புகிற ஒருத்தர்கிட்ட நீ கேட்டன்னா, ஒருவேளை அந்த தீர்க்கதரிசி வாயில என்ன வரலாம்? பொய்யும் ஆவி இருக்கலாம், அது பொய் வரலாம். அல்லேலூயா. அநேக காரியங்களே ஆண்டவர் இந்த பகுதிகளில் எனக்கு கற்றுக் கொடுத்தார். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், அதே போல் 1 ராஜாக்கள் 22ஆவது அதிகாரம். நீங்கள் நல்ல வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இல்லை 1 ராஜாக்கள்லாம் இருக்குது, இதே சம்பவம் இருக்குது. அதில் அதுக்கு முன்னாடி ஆகாப் என்னென்ன பாவம் பண்ணாங்கிறத ரொம்ப அழகாக விளக்கியிருக்கு. ஏசபேல் அது எல்லாமே அதில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகாப்பை பற்றி நம்ம ரொம்ப தியானிக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை. அவன்கிட்ட இப்போ இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான். இவன் பாகால எடுத்தான், அவன் என்ன பண்ணான்? வச்சான். இவன் எதெல்லாம் எடுத்தானோ அதெல்லாம் வச்சான். இவர் கடவுளை சார்ந்தான், அவன் சார்ந்து இருக்கலை, அவன் மனுஷங்களை தான் சார்ந்துருக்கிறான். இல்லையா? ஒரு தீர்க்கதரிசி இல்லை, எத்தனை தீர்க்கதரிசி வச்சுருக்கான்? 401 தீர்க்கதரிசி வச்சுருந்துருக்கான். அப்படி தானே? ஒவ்வொரு தடவையும் கேட்டுட்டு போகிறதுக்கு நிறைய ஆட்கள் வச்சுருக்கான். இவன் என்ன பண்ணலை? கேட்கல. அநேக நேரங்களில் நாமும் ஆண்டவரிடம் நெருங்காமல் ஒருவேளை மெசேஜை கேட்டுட்டு ஸ்ட்ரென்தன் ஆகி வர்ஷிப் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இந்த நாள் முதற்கொண்டு நம்ம யாரை தான் தேடணும்? ஆண்டவரை தான் தேடணும். ஆண்டவர் தான் நமக்கு முதன்மையானவர், ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு முன்னாடி மெசேஜ் கொடுக்குறவங்களும் ஆண்டவரை சார்ந்து தான் வந்திருக்காங்கல்ல. அதனால் ஆண்டவரை தேடும் பொழுது மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார். இங்கே தான் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. அண்ணா இங்கே வாங்க. அண்ணன் இப்போ பாருங்கள், போருக்கு பெய்யாச்சு, யுத்தத்துக்கு பெய்யாச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆகாப் எங்கே போயிட்டாரு? அண்ணன் பேர் என்னது? குணசேகரன். ரைட்டு. உண்மையிலே ரொம்ப நல்ல அண்ணன் மாதிரி தெரியுதுல்ல, குணசேகரன். அவர் வர்றதே, அவர் பேரை சொல்லும்போதே குணசேகரன் அப்படிங்கிறார். குணசீலன். அப்போ இன்னும் நல்லவர், குணசீலன். ரைட், ஓகே. பாருங்கள், இப்போ யுத்தத்துக்கு போயாச்சு. அங்கே வந்து ஏற்கனவே தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்காப்புல? ஆகாப்பு வர்றது கஷ்டம், வாய்ப்பு இல்லை இல்லை. ஆனால் யோசபாத்துக்கு பிரச்சனை இல்லை, அப்படி எதுவுமே அங்கே சொல்லலை. அப்போது ஆகாப் வந்து உள்ளே போய் போராடிட்டு இருக்கான். அவன் வந்து நேருக்கு நேரெல்லாம் இது பண்ணல, உள்ளே நுழைஞ்சிட்டான், இங்கேருந்து போயிருக்கான். அப்போது ஒரு வில் வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? நேராக நம்ம பிலிப்பண்ணனுக்கு குறி வச்சுருக்காங்க. சரியா? வச்ச குறி பிலிப்பண்ணனுக்கு. பிலிப்பண்ணை யோசிக்காங்க, அட பாவி, முதல் ரோல உட்கார்ந்தது ஏன் தப்பா அப்படின்ட்டு. குறி வந்து பிலிப்பண்ணனுக்கு. நம்ம குணசீலன் அண்ணன் வந்து என் வீட்டம்மா அனுப்பி விட்ருக்காப்புல, வீட்டிலேருந்து புரோட்டா பார்சலை கொடுத்து. இங்கே பாருங்கள், அவர் போய் 1 வாரம் ஆகுது. சாப்பிட்ருப்பானா என்னன்னு சாப்பிட்ருப்பாரா என்னன்னு தெரில. அதனால் நீங்கள் போய் எப்படியாவது என்ன பண்ணிடணும்? கொடுத்துடணுன்ட்டாப்புல. கொடுக்காமல் வந்துடாதான்ட்டாப்புல. வீட்டம்மா என்னையே அந்த பாடு படுத்துவா. இப்போ குணசீலன் ஆள் அனுப்பிவிட்ருக்கா. அப்போ நான் போக முடியுமா குணசீலன்? இப்போ குணசீலன் இருந்தாருங்க இப்போவுமே ஒரு பதட்டத்தில் தான் நிற்காப்புல. அப்படி தானே? ஐயோ அண்ணே, இப்போ என்னை கூட்டு பார்க்காரு. பிலிப் அண்ணனுக்கு நான் நேராக குறி வச்சுட்ருக்கேன். நான் அப்படி என்னுடைய முள்ளு ஐம்புலனே அடக்கிறேன். ஏன்னா அம்பு எய்கிறவங்க எப்படி இருப்பாங்க? வேறு எதுலேயும் கவனம் இருக்காது. அங்கே குறி வைக்கும்போது இவன் கூப்பிட்டு பார்த்துருக்காப்புல, கேட்கல. அண்ணே அப்படின்னாப்புல. பாருங்கள், குறி மாறி நேராக அழகரண்ணனுக்கு போயிட்டு, அல்லேலூயா அல்லேலூயா. அழகரண்ணங்கிறது அழகரண்ணன் இல்லை, அங்கே நின்று ஆகாப். அல்லேலூயா. பாருங்கள் எப்படியெல்லாம் நடக்குதுல்ல. ரொம்ப நன்றிண்ணே. இப்போ எப்படியெல்லாம் பாருங்கள் எப்படி நடக்குது. அது நான் அதை வாசிட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டே இருக்கேன், இது எப்படி இப்படி இவ்வளவு அந்த பெர்ஃபெக்ஷனாக. அதாவது இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க, ஆர்கஸ்ட்ரேட்டட் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம முன்னாடியெல்லாம் ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்ல, கீபோர்டு எல்லாம் இருப்பாங்க. அது அப்படியே அழகாக அது வரும், ஒரு பீக்குக்கு போகும். அந்த இடத்துல தான் என்ன வரும்? ஹார்மனி வரும். இந்த கொயர்லாம் பாடும்போது
நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம உடம்பே இப்படி புல்லரிக்கும். ஆண்டவருடைய காரியங்களும் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. அவர் சொல்கிற காரியம் நிறைவேறும், அது நம்மளுடைய புத்திக்கு எட்டாமல் நிறைவேறும். அல்லேலூயா. நம்ம புத்தி கேட்டுக்கிட்டா எதுக்கு ஆண்டவர்? அல்லேலூயா. அப்படி தானே? நீங்கள் நினைக்கிற மாதிரியே அவர், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நாய்கள் அவனுடைய இரத்தத்தை நக்குச்சு தான். எப்படி? நாய்கள் அவனுடைய இரத்தத்தை நக்குச்சு தான். யோசபாத் வந்து தப்பிச்சு பழச்சி வந்திருக்கார், மறுபடி வராரு. அவர் அதை என்ன பண்ணுறாரு? உணர்றார். ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை உணர்றாரு, ஆண்டவருடைய நடவடிக்கைகளை உணர்றாரு. இன்னும் அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவரோட நெருங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இந்த அதிகாலை வேளையிலே நமக்கு ஏன் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்கணும், எதுக்காக இந்த செய்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே எழுப்பிக்கிடணும். சரியா? இனிமேல் இங்கேருந்து போகிற நேரத்தில் நீங்கள் இதை யோசிச்சுட்டே போகணும். முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணணும்? இதை வாசித்து பார்க்கணும். இதில் இருக்கக்கூடிய கிரியைகள், ஆண்டவருடைய கிரியை எப்படி இருக்குது, ஆண்டவருடைய கிருபைகள் எப்படி இருக்குது. காணிக்கை எப்படி வருது? தன்னால் வருது. அதே மாதிரி அதை கெட்டி வைக்கிறதுக்கே ஒரு என்ன பண்ணுறான், அதுக்கு தனியாக கட்டிகிட்டு இருக்கான். பராக்கிரமசாலிகளே லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க அவன்கிட்ட. அதுக்கு ஒரு ஆளை போடுறான், அவங்கள பார்க்குறாங்க. உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. நான் இந்த உபதேசம் பண்ணுறதுக்குன்னு அந்த இதை பார்த்த உடனே எனக்கு டேவிட் அண்ணன் தான் ஞாபகம் வந்தது. போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த கமிட்டியில் இருக்கும்போது என் பக்கத்தில் சுனில் அண்ணன் நினைக்கிறேன், இல்லை இன்னொரு அண்ணன், ஒரு சார்ட்டில் எழுதி என்ன பண்ணியிருந்தாங்க, காரியப்பட்டி அந்த பட்டி இந்த பட்டின்னு வாசிட்டே வந்தாங்க. அப்புறம் அண்ணன் வந்து சாட்டுன்னு அமைதியாக இருந்துட்டு ஏதோ ஒரு ஊரை சொல்லி, இந்த ஊர் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்படி, அவர் சாட்டில் எழுதிட்டுருக்காரு, அண்ணன் கையில் எதுவுமே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறாங்க, அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நல்லா யோசித்து பாருங்கள். அப்போ ஒரு நம்முடைய ஊழியத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னது? பிளானிங். அப்படி தானே? அது பிறகு ஜெபம். இல்லை, பிளானிங் இல்லாத ஜெபம் என்னது? கிரியை இல்லாத விசுவாசம் மாதிரி ஆயிரும். இல்லை, அப்போ ஜெபமும் இருக்குது, அதே நேரத்தில் என்ன பண்ணுறோம்? பிளானிங் இருக்கிறோம். அப்போ நான் யோசித்தேன், என்ன இப்படி ஒரு சார்ட் பேப்பரில் எழுதுகிறாங்க, அதுவும் பென்சிலில் எழுதிட்டு வராங்க. அப்புறம் ஒரு அண்ணன் சுனில் அண்ணன் எல்லாம் ஒரு பக்கம் டைரியில் எழுதியிருக்காங்க, இன்னொரு அழகர் அண்ணன் அந்த பக்கத்தில் அடிச்சுட்டே வராங்க, இன்னொரு அண்ணன் அதை நோட் பண்ணுறாங்க, அதை கிராஸ் செக் பண்ணுறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. எனக்கு என்ன நடக்குன்னே தெரில. நான் அதில் உட்காந்துருக்கேன். அண்ணன் வந்து என்னை வலுக்கட்டாயமாக பிடிச்சி உட்கார, அதுவும் பக்கத்துலேயே சேரை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. தப்பிக்கவும் முடியாது. பின்னாடி இருந்தாலாவது சரி தலையதிலே ஆட்டிக்கிடலாம், இங்கேருந்து தலையாட்டுறதுக்கு வேறு பயமாக இருக்குது. அண்ணன் வேறு என்ன சொல்கிறாரு, இப்போ தலையாட்டி பொம்மைன்னு வேறு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. எனக்கெல்லாம் இந்த வாரத்தில் போய் எங்கள் அப்பாட்ட, எப்பா தலையாட்டி பொம்மை தெரியுமா அப்படின்னு. தெரியாடா, இந்த ஆட்டிட்டிங்கல்லப்பா, இதுதான் தலையாட்டி பொம்மை அப்படி. ஆனால் எங்கள் அப்பா அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னது, இப்படி எங்கள் அப்பாட்ட சொன்னேன்ப்பா, ஆவிக்குரிய கூடுகை, உயிர்மீச்சு கூட்டம், எழுப்புதல் கூட்டம், வியாதியஸ்தர்கள் விடுதலை, இப்படி தானப்பா நீங்கள் பேனர் பார்த்துருக்கீங்க. பண்ணி மேய்ச்சவன் யாருன்னு பார்த்துருக்கீங்களாப்பா? அப்படி தலையாட்டி பொம்மை யாருன்னு பார்த்துருக்கீங்களா? நான்ப்பா போன வாரம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அண்ணன்ட்ட பர்சனலாக சொன்னேன். அண்ணன் என்கிட்ட பேனரை டிசைன் பண்ண சொன்னார். அண்ணன்ட்ட சொன்னேன், இந்த பண்ணியை பன்றின்னு போட்டால் நல்லாயிருக்கும்லானே, பண்ணின்னொன்னே எனக்கே குத்துதுனே, நீங்கள் என்ன சொன்ன மாதிரியே இருக்கு, அட பண்ணி பயலே அப்படின்னாங்க அண்ணன். அப்புறம் அண்ணே போட்டுருவோனே, பண்ணியை போட்டுருவோனே, நம்ம அதுக்கு அதை இன்னெல்லாம் ட்ரீயெல்லாம் வேண்டாம், அட பயலே கிராமத்துலேருந்து வரான்டா நீ பண்ணுறீன்னா அது என்னன்னு அவனுக்கு மெசேஜ் கொடுக்கணும்டா. அல்லேலூயா. புரியுதா? அப்போ எங்கள் அப்பாட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க, நேற்றைய தினத்தில் தாளையூத்து சர்ச்சில், வேப்பங்குளம் சர்ச்சில் 3 மணி நேரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தியிருக்கிறேன். அதுக்கு முந்தின நாள் மெய்யூர் ரேனியஸ் ஐயாவால் கட்டப்பட்ட ஆலயத்தில் 3 மணி நேரம் பேசியிருக்கிறேன். 3 மணி நேரம் என்னை அறியாமலே செய்திக்கு ஊடையே யார் வந்துட்டு இருக்கா? டேவிட் அண்ணா வந்துகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் நம்ம வந்து டேவிட் அண்ணனை பற்றி மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கோமா, இல்லைன்னா வேதத்தை கொடுத்துட்டு இருக்கோமா, அந்தளவுக்கு என்ன ஆகிடுச்சு, அடிக்ட் ஆன மாதிரி ஆகிடுச்சு. காரணம் வந்து ஆண்டவர் சிலரை நேசிக்கிறார்ல, சிலரை இல்லை, நம்ம எல்லாரையும் அல்லேலூயா, நம்ம எல்லாரையும் நேசிக்கிறாரா இல்லையா? எனக்கு இன்னொன்று, நான் டேவிட் அண்ணன்ட்ட பார்க்குறது தான், அழகர் அண்ணன்ட்டையும் பார்க்குறேன், பிலிப் அண்ணன்ட்ட பார்க்குறேன், எல்லார்ட்டையும் பார்க்குறேன். அண்ணன் சரிசமமாக என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் எழுப்புறாங்க. நம்மளும் அப்போ எப்படி எழும்பணும், ஒரு யோசபாத்தை போல எழும்ப வேண்டும். ஒரு பாடல் உண்டு, யோசபாத்தின் சூழ்நிலையும்
யோசபாத்தின் சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே. அல்லேலூயா. சூழ்நிலை எப்படி? 32 பேர் வரான், 32 பேரும் கேர்னல், 32 பேரும் ஜென்ரல். அவன்கிட்டே இருக்கிறதுலே பெஸ்ட்டு 32 பேர். குறி வச்சா தப்பாது. என்ன மாதிரிலாம் கிடையாது, புரோட்டாக்கு ஆசைப்பட்டு அழகிறன்னெல்லாம் பண்ணுறது கிடையாது. குறி கரெக்டாக இருக்கும். அங்கே இருக்கிறது ஒரே ஆள், அழகாக அடிக்கலாம். சூழ்நிலையை மாற்றுற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்படியே ஜெபிக்கலாமா? ஒரு விஷயம், நம் கண்களை மூடி. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே யோசபாத்தை ஆண்டவரே கொண்டு எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, ஒருவேளை யோசபாத்தை வாசிப்பதற்கு முன்பதாக, தியானிப்பதற்கு முன்பதாக, ஒருவேளை எனக்குள்ளாக அநேக அவிசுவாசங்கள் இருந்தது சுவாமி. இந்த யுத்தத்திலே நாங்கள் எப்படி ஜெயிப்போம், எப்படி இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவோம் என்று அநேக ஐயப்பாடுகள் இருந்தது. ஆனால் இந்த நாளிலே தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்த காரியம், நீ என்ன நம்புப்பா, நீ என்ன சார்ந்திருப்பா, நீ செய்கிற காரியம்லாம் வாய்க்கும். ஐயோ, பண தேவைகள் இல்லையே, எனக்கு இந்த வேனுக்கு எப்படி நான் ரெடி பண்ணுவேன்னு சொல்லி நீ யோசிக்கிறியா? தேவன் சொல்கிற அதெல்லாம் தன்னால் வரும். நீ இறங்குப்பா, நீ கிளம்புப்பா, வேனை ஸ்டார்ட் பண்ணு, பெட்ரோலை நான்லாம் போடுறேன். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு இடத்துல கூட ஒரு சிறு பிரச்சனை கூட வராமல் இந்த மீட்டிங்கை அப்படி ஒரு ஆசீர்வாதமாக, அதுக்கு பிறகு நம்ம உட்கார்ந்து அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம். அவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக, மெட்டிகுலஸாக நம்முடைய ஊழியர்களை வைத்து. அப்போ நமக்குள்ளே தோணும், 250 பேர் எப்படின்னே பண்ண முடியும், வாலண்டியர்ஸே இல்லையே. எழுப்புவாருங்க. நீங்கள் 250 பேருங்கிறவங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது. நீங்கள் ஒரு சாதாரணமான ஆட்கள் இல்லை, நீங்கள் யோசபாத்துக்கள். உங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன் செய்ய வல்லவராக இருக்கிறார்? உங்களை திறப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் மகிழ பண்ண இருக்கிறார். அதில் 6வது வசனத்தில் இருக்குது, யோசபாத்துடைய இருதயம் மகிழ செய்தது அப்படின்னு சொல்லி. நம்முடைய இந்த கேம்ப் முடியும் போது நம்முடைய எல்லாருடைய இருதயம் மகிழ போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமாகவே மகிழ போகுது. இது ஒரு மனிதருக்கு ஆண்டவர் கொடுத்த விதை அல்ல, தரிசனம் அல்ல. இது தேசத்திற்கு முழுவதுமாக ஆண்டவர் கொடுத்த தரிசனம். இது தரிசனம் அல்ல, இது கட்டளை. ஒருவேளை நம்ம 100 பேருக்கு 50 பேருக்குன்னு சொல்லிட்டு இருக்க இல்லாமல் 1,00,000 பேருக்குன்னு சொல்லி அதன் மூலமாக 50,000 கிராமங்களை நாம் சந்திக்க போகிறோம் என்ற திட்டத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த திட்டத்தை நம் மூலமாகவே நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அதை குறித்து உங்களுடைய இருதயம் மகிழும், உங்களுடைய கைகள் திடப்படும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். இப்படிப்பட்டதான ஒரு உற்சாகத்தை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கேம்ப் நேரத்திலே எங்களுடைய யாருக்கும் எந்த ஒரு உடல் நிலையில் பிரச்சனை வந்துடக்கூடாது. சூழ்நிலைகளிலே மாறி மாறி தண்ணி குடிக்கிறோம், மாறி மாறி அலைகிறோம், மாறி மாறி சில காரியத்திற்காக அலைகிறோம். விசேஷித்த விதமாக எங்களுடைய தலைவர்களுக்காக ஆண்டவரே, அண்ணனுக்காக, அண்ணனோடு இருக்கக்கூடிய தலைவர்களுக்காக, முதற்கட்ட தலைவர்களுக்காக ஆண்டவரே, அவர்கள் இணைந்து ஆண்டவரே உமக்கென்று தியானிக்கும் பொழுது, பிளான் பண்ணும் பொழுதும் உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் சுவாமி. அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய ஹெல்த்தையும் அவர்கள் பார்க்கத்தக்கதான அந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, ஒருவேளை ஊழியம் முக்கியம், அதே நேரத்தில் நீர் கொடுத்த சரீரம் முக்கியம் சுவாமி. அதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய சரீரத்தையும் கவனிக்கத்தக்கதான கிருபையை தாங்க. இன்னும் எங்களுக்குள்ளாக ஒரு மனப்பாட்டின் ஆவியை தாங்க. ஒன்னஸை கொடுங்க சுவாமி. நாங்கள் இணைந்து செய்யணும் சுவாமி. எங்கோ இருந்த என்னை நீர் இங்கே அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு நோக்கம் இருக்கும் சுவாமி. அதே போல் எங்களுக்குள்ளாக அந்த நோக்கத்தை தாங்க. இந்த நோக்கத்துக்கு நேராக எங்களை நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு இந்த நாளை நாங்கள் துவக்குகிறோம் சுவாமி. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து வாங்க செய்யக்கூடிய காரியங்கள், செய்ய தடைப்பட்ட காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் இல்லை சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே ஜெயிக்க போகிறோம். கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை நீ செய்ய போகிறீர் சுவாமி. மீதியான வேலை உம்முடைய கர்த்தருகிறேன், இயேசுவின் கேட்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தரை சுஸ்திரி, என் முழுமையுடைய பசுநாமத்தை சுஸ்திரி. என் ஆத்மாவே